என்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதோ ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்வதில் நிச்சயமாக ஆர்வம் இருக்கும். அந்த ஆர்வத்தை நாம் ஒரு பிளான் என்ற ஆங்கிலத்தில் சொல்வார், அதை வடிவமைக்க வேண்டும். ஆனால் பலர் இதில் கோட்டை விட்டு வருகின்றனர். நிச்சயமாக ஒரு 5 நிமிடம் தினமும் இன்று நான் 5 நிமிடம் அதை கற்றுக்கொள்வதில் என்னை ஆர்வப்படுத்திக் கொள்கிறேன். நாளை 5 நிமிடம், அடுத்த நாள் 5 நிமிடம், அடுத்த வாரம் அந்த 5 நிமிடத்தை 10 நிமிடம் ஆக்கிறேன். அடுத்த மாதம் தொடர்ந்து ஒரு மாதம் முழுவதும் 10 நிமிடம் 10 நிமிடம் 10 நிமிடம் 10 நிமிடம் என்று அந்த ஆர்வத்தை நான் கற்றுக்கொண்டே இருக்கிறேன். நாளாக 10 15 அரை மணி நேரமாக அப்படி அந்த ஆர்வத்தில் நீங்கள் கற்றுக்கொள்வது ஒரு பிளான், அழகான ஒரு திட்டமிடுதலை நீங்கள் செய்து கொண்டாலே போதும், உங்கள் வாழ்வில் பெரிய மாற்றத்தை பார்க்கலாம். நான் 5 நிமிடத்தில் தொடக்கும் அந்த பழக்கம் நிச்சயமாக உங்கள் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்பதே யதார்த்தமானது. 5 நிமிடம் தொடக்கமே நிச்சயமாக ஒரு பெரிய கேள்வி தான். அந்த 5 நிமிடம் தொடக்கம் இருந்தாலும் அதை ஆங்கிலத்தில் கன்சிஸ்டன்ட் என்பார்கள். அதை நாம் சிறுக மேலே கொண்டு செல்வது எப்படி என்றுதான் நம் மனம் மிக சிரத்தையாக ஆழ்ந்து யோசிக்க வேண்டும். அதை விட்டு நீங்கள் ஒரு நேரம் செய்து அடுத்த வாரம் மீண்டும் ஒரு நேரம் செய்து அடுத்த வாரம் மீண்டும் நீங்கள் 1 மணி நேரம் செய்தால் கூட எந்த ஒரு பயனும் இல்லை. திட்டமிடுதலை தினந்தோறும் செய்து அதை சிறிதாக நீங்கள் ஆங்கிலத்தில் இன்க்ரீஸ் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் நிச்சயமாக உங்கள் மனம் நீங்கள் சொல்வதை கேட்கும். உங்கள் மனம் மகிழ்வாக இருக்கும், நீங்கள் அதனால் மகிழ்வாக இருப்பீர்கள், உங்கள் முகம் பொலிவடையும். திட்டமிடுதலை உங்கள் மனதோடு ஒத்து செய்யுங்கள், செய்து வாருங்களே, நீங்கள் எல்லையெல்லா ஆனந்தத்தில் ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்கிறீர்கள் என்பதே யதார்த்தமாக